விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். மேகதாது விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமைகளை விட்டுக் கொடுக்க முடியாது, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. ரவுடிக்கு 20 ஆண்டு சிறை தண்டனை, புதுச்சேரி போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு. மும்மொழி கொள்கை மற்றும் விலைவாசி உயர்விற்கு கண்டனம், விடுதலை சிறுத்தை கட்சிகள் பிரச்சார பயணம். மேகதாது விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமைகளை விட்டுக் கொடுக்க முடியாது என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமராக நரேந்திர மோடி தனது 12 ஆண்டுகால சாதனையை நிறைவு செய்ததை கொண்டாடும் விதமாக தேசிய பாதுகாப்பு நலத்திட்டங்கள், பெண்கள் அதிகாரம், பாரம்பரியம் மற்றும் உள்கட்டமைப்பு ஆகிய 5 முக்கிய தலைப்புகளின் கீழ் பாஜக தேசிய அளவில் பிரத்யேக சாதனைகள் குறித்த புத்தகங்களை வெளியிட்டுள்ளது. இந்த புத்தக வெளியீட்டு விழா புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புத்தகங்களை வெளியிட்டார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிரதமர் நரேந்திர மோடி 4402 நாட்களாக நாட்டின் பிரதமராக இருந்து சிறப்பான ஆட்சியை வழங்கி வருவதாகவும், மக்கள் நலன் மற்றும் வளர்ச்சியை மையமாக கொண்டு செயல்பட்டதின் விளைவாக கடந்த 12 ஆண்டுகளில் 25 கோடி மக்கள் வறுமை கோட்டில் இருந்து மீண்டுள்ளதாகவும், 81 கோடி மக்கள் உணவு பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் பயனடைந்து வருவதாகவும் தெரிவித்தார். நாடு முழுவதும் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்கள் திறந்தவெளி கழிப்பிடமற்ற பகுதிகளாக மாற்றப்பட்டுள்ளதாகவும், சுய உதவிக் குழுக்களின் மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்ந்த 3 கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் லட்சாதிபதிகளாக உயர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் 12 கோடிக்கும் மேற்பட்டோர் மருத்துவ சிகிச்சை பெற்றுள்ளதாகவும், நாடு முழுவதும் 15,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் திறக்கப்பட்டுள்ளதாகவும், உலக நாடுகள் திரும்பி பார்க்கும் வகையில் தேசிய பாதுகாப்பு துறையில் இந்தியா வலிமைமிக்க நாடாக உருவெடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். புதுச்சேரி வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்த அவர், இந்திரா காந்தி சிலை முதல் ராஜீவ்காந்தி சிலை வரை 436 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளதாகவும், புதுச்சேரியில் 30,000 இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை மத்திய அரசின் பரிசீலனையில் உள்ளதாகவும், சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்கள் ஒரே நேரத்தில் நடைபெற்ற வரலாறு உள்ளது, ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நடைமுறைக்கு வந்தால் மனிதவளம் மற்றும் அரசு செலவுகள் பெருமளவில் சேமிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஆசை வார்த்தைகள் கூறி சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த வழக்கில் ரவுடிக்கு 20 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் அருகே உருவையாறு செல்வா நகரை சேர்ந்த பிரபல ரவுடி முருகன் என்கிற முருகன். இவர் கடந்த 2022ஆம் ஆண்டு 15 வயது சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். இது குறித்து அந்த சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் முருகனை போஸ்கோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. குற்றம் சாட்டப்பட்ட முருகனுக்கு 10,000 ரூபாய் அபராதம் மற்றும் 20 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதித்து நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பளித்தது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 4 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க நீதிபதி சுமதி உத்தரவு பிறப்பித்தார். இந்த வழக்கில் அரசு சார்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார். முருகன் மீது கொலை வழக்கு உட்பட 8 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. தற்போது குண்டர் சட்டத்தின் கீழ் காலாப்பட்டு மத்திய சிறையில் முருகன் அடைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மும்மொழி கொள்கை மற்றும் விலைவாசி உயர்வுக்கு எதிராக விடுதலை சிறுத்தை கட்சிகள் சார்பில் பிரச்சார பயணம் மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரியில் நடைமுறையில் உள்ள பிரெஞ்சு மொழியை பாதிக்கும் வகையில் மத்திய பாஜக தலைமையிலான மோடி அரசு மும்மொழி கொள்கை என்ற பெயரில் ஹிந்தி மொழியை திணிக்கும் முயற்சியை கைவிட வேண்டும் என்றும், தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வரும் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்க வேண்டும் என்றும், சிலிண்டர் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் சார்பில் வில்லியனூர் தொகுதி முழுவதும் பிரச்சார பயணம் நடைபெற்றது. இந்த பிரச்சார பயணத்திற்கு மாவட்ட செயலாளர் தமிழரசன் தலைமை தாங்கினார். மாவட்ட பொருளாளர் ஜான், துணை செயலாளர் முகமது கவுஸ், ஏகவள்ளி, அருள், ஆனந்தராஜ், அசான், ஏழுமலை மற்றும் விஜயரங்கன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். சிறப்பு அழைப்பாளராக மாநில முதன்மை செயலாளர் அரிமா தமிழன், தமிழ்நாடு புதுச்சேரி அமைப்பு செயலாளர் தலையாரி, தொண்டரணி முதன்மை செயலாளர் பொதினி வளவன், அமைப்பு செயலாளர்கள் தமிழ்மாறன் மற்றும் ஆதவன், மாநில பொருளாளர் மாசி, வாகை அரசு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் வில்லியனூர் பகுதி பொறுப்பாளர்களும் இதில் பங்கேற்றனர். பிரச்சாரத்தின் போது
மும்மொழி கொள்கைக்கு எதிராகவும் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் எரிபொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்கள் வழங்கப்பட்டன. தூய இருதய ஆண்டவர் பசிலிக்காவின் பங்கு திருவிழா நடைபெற்றது. புதுச்சேரி திரு இருதய ஆண்டவர் பசிலிக்கா பங்கு திருவிழா இயேசுவின் திருவுடல் திரு ரத்த பெருவிழாவை முன்னிட்டு சிறப்பு திருப்பலி மற்றும் நற்கருணை பவனி நடைபெற்றது. ஆயர் அமல்ராஜ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திவ்ய நற்கருணை பவனி நடைபெற்றது. இந்த பவனி சுப்பையா சாலை, பாரதி வீதி, புசி வீதி வழியாக சென்று பேராலயத்தை வந்தடைந்தது. வீதிகளில் அருட்பணி இருதயராஜ், வின்சென்ட் மற்றும் ஆசிர் ஆகியோர் திருக்கரங்களால் அளிக்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை பிச்சைமுத்து செய்திருந்தார். காலாப்பட்டு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் என்கிற ரமேஷ் ஆய்வு செய்தார். புதுவை காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கருவடிக்குப்பம் மேட்டு தெருவில் அமைந்துள்ள அரசு ஆரம்ப பள்ளி சிதலம் அடைந்திருப்பதை காலாப்பட்டு தொகுதியின் திமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில் என்கிற ரமேஷ் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து மாநில முதலமைச்சரிடம் முறையிட்டு அரசு ஆரம்ப பள்ளியை தரம் உயர்த்தி புதியதாக கட்டித்தர வேண்டும் என்று முறையிட்டு கோரிக்கை வைத்துள்ளார். ஆய்வின் போது பொதுமக்கள், இளைஞர்கள், திமுக உறுப்பினர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். பாஜகவை விட்டு அண்ணாமலை வெளியேறியதால் பாஜகவிற்கு எந்த பாதிப்பும் இல்லை என விழுப்புரத்தில் மாநில செயற்குழு உறுப்பினர் கலிவரதன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் தெற்கு மாவட்ட பாஜக சார்பில் பாஜக கட்சி அலுவலகத்தில் நரேந்திர மோடியின் 12 ஆண்டு ஆட்சி சாதனைகள் குறித்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. இந்த சந்திப்பில் மாநில செயற்குழு உறுப்பினர் கலிவரதன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்பொழுது அவர் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் டிஜிட்டல் பரிவர்த்தனை முறைகள் மூலம் இந்தியா உலக நாடுகளுக்கு முன் உதாரணமாக திகழ்வதாகவும், ஜிஎஸ்டி போன்ற பொருளாதார சீர்திருத்தங்கள் மூலம் இந்தியா உலக பொருளாதாரத்தில் முன்னேறி வருவதாகவும் தெரிவித்தார். இராணுவத்துறையில் இந்தியா பல லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்து உலக நாடுகளுக்கு இணையான தளவாடங்களை உருவாக்கி வலிமையை அதிகரித்துள்ளதாகவும், இதன் மூலம் இந்தியா எந்த நாட்டிற்கும் சளைத்தது அல்ல என்பதை நிரூபித்துள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். மேலும் 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவை உலகின் முதன்மை நாடாக மாற்றும் இலக்குடன் பிரதமர் நரேந்திர மோடி செயல்பட்டு வருவதாகவும், 2029ஆம் ஆண்டிலும் மீண்டும் பிரதமராக அவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். 1 மாத கால ஆட்சியை பற்றி செய்தியாளர் கேள்விக்கு, தற்போதைய ஆட்சியால் மக்கள் அதிருப்தியில் உள்ளதாகவும், ஏன் வாக்களித்தோம் என்ற மனநிலை உருவாகி இருப்பதாகவும் தெரிவித்தார். கட்சியின் உள்நிலை ஆலோசனைகள் குறித்தும் வளர்ச்சி நோக்கிய திட்டங்களே முக்கியம் எனவும், 2029 தேர்தலை முன்னிட்டு கட்சி வலுப்படுத்தும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். அண்ணாமலை கட்சியை விட்டு வெளியேறு குறித்த கேள்விக்கு, அண்ணாமலையால் கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்று அவர் பதிலளித்தார். இசையமைப்பாளர் ஜி.வி. பிரகாஷின் பிறந்த நாளையொட்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. நடிகரும் இசையமைப்பாளருமான ஜி.வி. பிரகாஷ் பிறந்த நாளை முன்னிட்டு சினிமா விளம்பர வடிவமைப்பாளர் மற்றும் செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட் துறையில் நடத்தி வரும் என் தனுஷ் சார்பில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இல்லத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அங்குள்ள முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கேக் வெட்டி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இது குறித்து தனுஷ் கூறுகையில், ஜி.வி. பிரகாஷ் குமாரின் ரசிகர் தான் என்றும் அவரது படங்கள் வெற்றி பெற வாழ்த்துவதாகவும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் தனுஷ், அவரது நண்பர்கள் பாண்டி, மெட்ராஸ் டீம், சஞ்சய் மற்றும் தினேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் அரசின் நலத்திட்ட உதவிகள் குறித்து அனைத்து இடங்களிலும் நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர், காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி, காமராஜர் நகர் தொகுதியில் ரெயின்போ நகர் பார்க், தமிழ்ச்சங்கம், காமராஜர் நகர் வள்ளலார் சாலையில் உள்ள பழமுதிர் நிலையம், காமராஜர் நகர் 45 அடி சாலையில் உள்ள டீ கடைகள் மற்றும் பேக்கரி, ஜீவா நகர், பாலன் நகர், மொட்டைத்தோப்பு, அண்ணாமலை நகர், சுவாமிவிளை தோட்டம் மற்றும் மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. இதனை லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளரும் வழக்கறிஞருமான பிரபாகரன் மற்றும் இளைஞரணி துணைத் தலைவர் ஜாகிர் ஹுசேன் ஆகியோர் ஒட்டினர். காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் இந்த நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. அந்த நோட்டீஸில் வருமானம், சாதி, இருப்பிட சான்றிதழ், அரசு நலத்திட்ட வழிகாட்டுதல்கள், மருத்துவ உதவி மற்றும் பொது சேவைகள், பொதுமக்களுக்கான பிரச்சனைகள், தேவைகள் எதுவாயினும் அலைபேசி எண் வழங்கப்பட்டுள்ளது.
அந்த அலைபேசியில் உடனடியாக தொடர்பு கொண்டு அவர்களது பிரச்சனையை கூறினால் உடனடியாக தீர்வு காணப்படும் என்று நோட்டீஸில் ஒட்டப்பட்டிருந்தது. விழுப்புரம் நகராட்சியின் வளர்ச்சி திட்டங்கள் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் ஆய்வு செய்தார். விழுப்புரம் நகராட்சி சார்பில் நடைபெற்று வரும் வளர்ச்சி பணிகள் குறித்து விழுப்புரம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் இன்று விழுப்புரம் நகராட்சி அலுவலகத்தில் நகராட்சி ஆணையர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். இதில் திமுகவை சேர்ந்த நகரமன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த கூட்டத்தில் கடந்த திமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட சாலை பணி உள்ளிட்ட பணிகள் முடிவுற்றதா, தற்போதைய நிலை என்ன, பாதாள சாக்கடை திட்டத்தில் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும் சாலையில் தேங்கும் கழிவுநீரை அகற்றுவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. தேர்தலுக்கு முன்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் 23 கிலோமீட்டர் தூரம் கொண்ட 235 சாலைகள் போடுவதற்கு ஒப்பந்தம் விடப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்று வந்தது. இதில் தேர்தலுக்கு முன்பாகவே 17 கிலோமீட்டர் தூரம் சாலை போடப்பட்டு விட்டன. இன்னும் 12 கிலோமீட்டர் தூரம் முடிவுறாத நிலையில் இருந்து வருகிறது. இதனை விரைந்து முடிக்க வேண்டும் என நகராட்சி ஆணையருக்கு அறிவுறுத்தியுள்ளதாக சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் தெரிவித்தார். பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த பேனர்கள் மற்றும் கட் அவுட்டுகளை அகற்ற சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் உத்தரவிட்டுள்ளார். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியில் பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்திற்கு இடையூறாக அமைக்கப்பட்டிருந்த பேனர்கள், கொடிகள் மற்றும் கட் அவுட்டுகள் வாகன ஓட்டிகளுக்கு பெரும் இடையூறாக இருப்பதாகவும் அவற்றை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சட்டமன்ற உறுப்பினர் வலியுறுத்தினார். தனது ஆதரவாளர்களிடம் அவர் பேசிய போது இவ்வாறு தெரிவித்தார். மேலும் அப்பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த பெரும்பாலான பேனர்கள் தனது ஆதரவாளர்கள் மற்றும் நலன் விரும்பிகள் தன்னுடைய நிகழ்ச்சிகள் மற்றும் அரசியல் செயல்பாட்டிற்காக வைத்திருந்தவை என்ற எண்ணமின்றி பொதுமக்கள் நலன் மற்றும் போக்குவரத்து பாதுகாப்பையே முதன்மையாக கருதி செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். அதன் பேரில் வில்லியனூர் 4 மாட வீதி உள்ளிட்ட தொகுதியின் பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த பேனர்கள், கொடிகள் மற்றும் கட் அவுட்டுகள் அனைத்தும் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரின் ஆதரவாளர்களால் உடனடியாக அகற்றப்பட்டன. பொதுமக்கள் நலன் மற்றும் போக்குவரத்து பாதுகாப்பை முன்னிலைப்படுத்தி விரைந்து நடவடிக்கை மேற்கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமாரின் செயல்பாட்டை அப்பகுதி மக்கள் பாராட்டினர். கதிர்காமம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணக்குள விநாயகர் நகர் மற்றும் சாஸ்திரி நகர் பகுதிகளுக்கு புதிய மின்மாற்றியை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு சட்டமன்ற உறுப்பினர் அழகு அர்ப்பணித்தார். புதுவை கதிர்காமம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணக்குள விநாயகர் நகர் மற்றும் சாஸ்திரி நகர் பகுதிகளில் நீண்ட காலமாக நிலவி வந்த மின் பற்றாக்குறைக்கு தேர்வு காணும் வகையில் 22 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மின்மாற்றி அமைக்கும் பணி நடைபெற்றது. கதிர்காமம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அழகு என்கிற அழகானந்தத்தின் முயற்சியால் அமைக்கப்பட்ட இந்த மின்மாற்றி பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் மின்துறை உதவி பொறியாளர் திலகராஜ், இளநிலை பொறியாளர் செல்வராஜ், மின்துறை ஊழியர்கள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இந்த புதிய மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் அழகானந்தம் அர்ப்பணித்ததன் மூலம் அப்பகுதியில் நிலவி வந்த மின் விநியோக பிரச்சனைகள் கணிசமாக குறைந்து பொதுமக்கள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு சீரான மின் விநியோகம் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவை காமராஜர் நகர் தொகுதியில் மக்கள் குறை கேட்பு கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள பகுதிகளில் இலவச மருத்துவ முகாம் மற்றும் குறை கேட்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதன்படி இன்று காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள அண்ணாமலை நகர், ஆர்வி நகர், மொட்டைத்தோப்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் திரளான முதியோர், மகளிர் மற்றும் குழந்தைகள் கலந்து கொண்டு நீரிழிவு பரிசோதனை மற்றும் இரத்த அழுத்த பரிசோதனை மற்றும் பிசியோதெரபி இலவச மருத்துவ ஆலோசனைகளை பெற்றனர். லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளரும் வழக்கறிஞருமான பிரபாகரன், செயலாளர் ரவி ராஜாராம், தொகுதி தலைவர் கோகுல் கண்ணன், ரெயின்போ நகர் பொறுப்பாளர் NR சுரேஷ், பூத் தலைவர் சரவணன் மற்றும் காமராஜர் நகர் தொகுதி கார்த்திகேயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 13,620 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,08,960 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,590 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மேகதாது விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமைகளை விட்டுக் கொடுக்க முடியாது, மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பேட்டி. ரவுடிக்கு 20 ஆண்டு சிறை தண்டனை, புதுச்சேரி போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு. மும்மொழி கொள்கை மற்றும்
விலைவாசி உயர்விற்கு கண்டனம் விடுதலை சிறுத்தை கட்சிகள் பிரச்சார பயணம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.